ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்பெஷல் டெஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து ஃப்ளவர் மைதா மாவு கூட நான் வந்து கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். சுகர் வந்து பவுடர் சுகரா இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா என்கிட்ட வந்து அதுக்குள்ள டைம் இல்ல. அதனால நான் வந்து பட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் தான் சாஃப்டா இருந்தேன். அதனால நான் ஸ்டாண்ட் மிக்சர்ல போட்டிருந்தேன். இல்லைன்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஹேண்ட்ல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இதே இது பவுடர் சுகராவும் சாரி பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாவும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒயர் விஸ்க் வச்சு ஹேண்ட்லயே மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா ஸ்மூத்தான ஒரு ஒரு கிரீமியான ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர்ல கிடைக்கும். அப்புறம் அது கூட வந்து ஃப்ளவர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ஃப்ளவர் ஆட் பண்ற வீடியோ வந்து எங்கேயோ கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃப்ளவர் ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாரி சப்பாத்தி மாவ விடைக்கும் கொஞ்சம் ஹார்டா அப்படி கிடைக்கும். அது வந்து ஷேப்ஸ் எடுக்க சொன்னாங்க. எப்படின்னா ஒரே ஷேப்பா வேண்டாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. ஸோ அதனால வந்து என்கிட்ட இருந்ததுல கொஞ்சம் எண்ணத்த எடுத்து போட்டு, ஓகே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டேன். வந்து இப்படிதான் பொதுவா குக்கீஸ் வந்து பண்ணுவேன்னா, சிலிக்கான் மேட்டுக்கு மேல பேட்டர் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல மறுபடியும் ஒரு சிலிக்கான் மேட் போட்டு ரோல் பண்ணி எடுப்பேன். அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு எடுப்பேன். ஓகேவா? எனக்கு வந்து பட்டர் பேப்பர் வந்து கரெக்டா வரல. கிழிஞ்சு கிழிஞ்சு வரும் சம்டைம்ஸ். ரொம்ப அழுத்தி தேய்க்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா சிலிக்கான் மேட் தான் போடுவேன். இப்படி போடும்போது அந்த மேல இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா கிடைக்கும். பார்க்கும்போது அப்படி ஈவனா ஒரு கொஞ்சம் கிராக் எதுவும் இல்லாம நீட்டா சூப்பரா இருக்கும் ஜம்முன்னு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த கவர் வந்து நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது தூக்கி விட்டுட்டு புதுசா ஒண்ணு எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? என்கிட்ட இருந்ததுல ரவுண்டு, ஸ்கொயரு, ஹெக்ஸாகான், அப்புறம் ஹார்ட்டு, ஸ்டாரு, அந்த ஃப்ளவர் மாதிரி பட்டது. இவ்வளோ தான் நான் எடுத்து போட்டிருந்தேன். போதும் இவ்வளோ. ஒரு 300 கிராம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ போதும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து இவ்வளோ ஷேப்ஸை மட்டும் எடுத்து போட்டு குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நார்மல் மைதா, ஒயிட் சுகர் குக்கி தான். அவங்க வந்து இப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது வந்து எனக்கு எங்க நான் ஆர்டர்னா, பெங்களூர்ல இருந்து நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பெங்களூர்ல படிக்கிறாள். அவ ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது எங்கிருந்து குக்கீஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நீ போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க போல. அப்ப கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்த உடனே என்கிட்ட சொல்லிட்டாக்கா எனக்கு இப்படி வந்து குக்கீஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அவளுக்காக போகும்போது கிறிஸ்மஸ் லீவ் முடிச்சு அவ பொங்கல் லீவ் எல்லாம் முடிச்சு தான் போனாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்காக பண்ணதுன்னா இந்த குக்கீஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து கொஞ்சம் பேட்டர் வந்து அதிகமாவே தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. பட்டர் ஸ்காட்ச் குக்கீஸ். இது கொஞ்சம் பட்டர் ஸ்காட்ச் க்ரஷ்ஷா தான் நான் இது கூட ஆட் பண்ணி வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். செம்ம டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஸ்வீட் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சுகர் பேஷண்ட் ஏதாவது சாப்பிட்டுருந்தா சிக்கலா இருக்கும். நமக்கு சுகர் இல்லாததுனால ஓகே. ஏன்னா, ஆல்ரெடி தான் நம்ம பேட்டர்லயும் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப பட்டர் ஸ்காட்ச் அந்த க்ரஷ்லயும் கொஞ்சம் சுகர் இருக்கும். அதுவும் இதுவும் சேர்த்து கொஞ்சம் தூக்கலாயிடுச்சு. ஆனா டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருந்துச்சு. இப்ப அத வந்து பேசும்போது எனக்கு வந்து நாக்குல கொஞ்சம் எச்சி ஊறிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து லக்கேஜ் ஒண்ணும் எனக்கு வைக்க முடியாதுக்கா. அதனால எனக்கு கவர்ல போட்டு குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், "நீங்க இப்ப கவர்ல போட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா, மறுபடியும் காலேஜ்ல போய் நீங்க இன்னொரு பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். அதுக்கு நான் ஒரேடியா பாக்ஸ்லயே போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட பாக்ஸ் வந்து பெருசாயிடுச்சு. அப்ப பக்கத்திலேயே தான் நிக்கிறேன். "டக்கா இந்த பாக்ஸ் வேடா, குட்டி பாக்ஸ்ல போடுங்க, குட்டி பாக்ஸ்ல போடுங்க." சரி ஓகே. அத விடயும் குட்டியான ஒரு பாக்ஸ்ல போடுவோம்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல போட்டிருந்தேன். ஓகேவா? பெங்களூர்ல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால அந்த ரெட் அண்ட் ஒயிட்ல பண்ணியிருந்தேன் தெரியுமா குக்கீஸ். அந்த குக்கீஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி மாரி ஒரு 200 கிராம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி மாரி குடுத்து விட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணாலும் நமக்கு விளம்பரம் முக்கியம். அதனால இதுக்கு மேல நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி குடுத்துட்டேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் குக்கீஸ் பிடிக்கும், ஹோம்மேட் குக்கீஸ் பிடிக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?